ஹலோ மற்றும் வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங், இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று இந்த வீடியோவில் பார்கின்சனில் டோபமின் எப்படி அதிகரிப்பது என்பதை பற்றி உங்களுடன் பேசப் போகிறேன். உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்துல யாருக்காவது பார்கின்சன் நோய் இருக்குதா? உங்க கை நடக்கிறதா? நடக்கும்போது சிரமம் இருக்கிறதா? இது நேரடியாக எந்த காரணத்தால் ஏற்படுகிறது? டோபமின் குறைவால் இது ஏற்படுகிறது. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்கின்சனில் டோபமினை எப்படி அதிகரிப்பது மற்றும் அதை எப்படி வெளியிடுவது என்பதை அறிந்து கொள்வோம். முதலில் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், டோபமின் என்றால் என்ன? டோபமின் என்பது மூளையின் ஒரு முக்கியமான இரசாயனமாகும். இது நமக்கு நடக்க, சமநிலை வைத்திருக்க, பேச மற்றும் கட்டுப்படுத்த உதவுகிறது. பார்கின்சனில் மூளையில் உள்ள அந்த செல்கள் அழிகின்றன. அவை டோபமின் உற்பத்தி செய்கின்றன. அதனால் உடலை இயக்குவதற்காக இது மெதுவாகி விடுகிறது என்றால் அதற்கு நேரடி அர்த்தம் உங்கள் டோபமின் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். அதனால நமக்கு டோபமின் மீது வேலை செய்வது மிகவும் அவசியம். இரண்டாவது, இயற்கையாக டோபமினை எப்படி அதிகரிக்கலாம், வெளியேற்றலாம் என்றால் அது உடற்பயிற்சி மூலம்தான். மிக அதிகமாக டோபமின் வெளியேறும் வழி உடற்பயிற்சி செய்வதில்தான் உள்ளது. நீங்கள் தினமும் 30 நிமிடம் வேகமாக நடக்க வேண்டும், யோகா செய்ய வேண்டும், ஸ்ட்ரெச்சிங் செய்ய வேண்டும். இதனால் உங்கள் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் மற்றும் டோபமின் அளவும் அதிகரிக்கும். நினைவில் வையுங்கள், நீங்கள் இயக்கம் செய்கிறீர்கள் என்றால் அந்த இயக்கமே உங்கள் ஒரு மருந்தாகும். மூன்றாவது, உணவு முறையின் மூலம் நீங்கள் டோபமினை ஆதரிக்கலாம். நீங்கள் டோபமின் அதிகரிக்க உதவும் உணவுகளை சாப்பிட வேண்டும். உதாரணமாக பால், தயிர், பருப்பு, பாதாம், அக்ரோட், வாழை போன்றவை. இவை டைரோசின் கொண்டுள்ளன. இது டோபமின் உருவாக உதவுகிறது. நான்காவது, நீங்கள் கவனிக்க வேண்டியது தூக்கம் மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாகும். தூக்கும் மன அழுத்தமும் டோபமினுடன் நேரடி தொடர்பு கொண்டவை. நேரடி இணைப்பு உள்ளது. நீங்கள் குறைவாக தூங்கினால் அல்லது அதிகமான மன அழுத்தம், அதிகமான பதட்டம் இருந்தால் டோபமின் என்ன ஆகும்? அது இன்னும் அதிகமாக குறையும். அதனால் நீங்கள் தினமும் 7 முதல் 8 மணி நேரம் தூங்க வேண்டும். நீங்கள் 10 நிமிடம் தியானம் செய்ய வேண்டும். இதனால் உங்கள் மன அழுத்தம் பெரும்பாலும் குறைய முடியும். ஐந்தாவது, சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு பார்கின்சன் நோயின் எந்த ஒரு அறிகுறிகளும் தெரிந்தால், உதாரணமாக உங்களுக்கு கம்பம் இருந்தால், நடக்க சிறிது சிரமம் இருந்தால், சமநிலை சரியாக இல்லை எனில், ஆரம்பத்தில் அறிகுறிகள் இருந்தால் சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் மதுபானம் அருந்தினால் அதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் புகைப்பிடிப்பவராக இருந்தால் அதையும் தவிர்க்க வேண்டும். நீங்கள் இரவில் மொபைல் பயன்படுத்துகிறீர்கள் அல்லது ஸ்க்ரோல் செய்கிறீர்கள் அப்படின்னால் அதையும் தவிர்க்க வேண்டும். நீங்கள் அதிகமாக மன அழுத்தம் எடுத்துக்கொள்கிறீர்கள், எந்த விஷயத்திற்கும் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இவை அனைத்தும் டோபமினுக்கு எதிரிகள் ஆகும். இவற்றிலிருந்து நீங்கள் நிச்சயமாக தூரம் வைக்க வேண்டும். நீங்க அதிகமா மன அழுத்தம் எடுத்துக்குவீங்க, அதிகமா யோசிப்பீங்க அப்படின்னா உங்க பிரச்சனை என்ன ஆகும்? அது அதிகரிக்கும் மற்றும் உங்கள் டோபமின் ஒருபோதும் வெளியேற முடியாது. அதனால் நீங்கள் மன அழுத்தம் எடுக்கக்கூடாது. யோகா செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், பிராமி செய்ய வேண்டும். இதனால் உங்களுக்கு நன்றாக தூக்கம் வரும். தூக்கம் வந்தால் ஏற்கனவே உங்கள் பல விஷயங்கள் மேம்படும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். எப்படி டோபமினை வெளியேற்றலாம், டோபமினை அதிகரிக்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.